ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். இந்த பெரிய புராண சிந்தனைக்கு நம்முடைய குருமா சன்னிதானம் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலில் திருப்புத்தூரில் அந்த அந்தணர்கள் முன்னிலையில் அந்த வயதான அந்தணர் கோலத்தில் வந்த சிவபெருமானினுடைய கையில் இருந்த ஓலையை வாங்கி கிழித்து விடுகின்றார். அதன் பிறகு திருவெண்ணைநல்லூர் நீதிமன்றத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அவரை அந்த அந்தணரிடத்தில் இந்த நிகழ்வை நாம் திருவெண்ணைநல்லூர் நீதிமன்றத்தில் பற்றி இதை பேசுவோம் என்று கூப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த திருவெண்ணைநல்லூர் தான் அந்த வயதான அந்தணருக்கு சொந்த ஊர் என்று கூறினார். சொந்த ஊரில் தவறான ஒரு பொய்யான ஒரு நிகழ்வுகளை சொல்ல இயலாது என்பதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்ணைநல்லூர் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று கூறுகின்றார். அதன்படி எல்லோரும் திருவெண்ணைநல்லூருக்கு வருகின்றார்கள். அந்த அந்தணர்கள் முன்னிலையில் வழக்கு வருகின்றது. அப்பொழுது அந்த அந்தணர்கள் அந்த ஓலையை நீங்கள் ஆட்சியில், ஆவணத்தில், காட்சி என்று 3 விதமான சாட்சிகள் கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த வயதான அந்தணர், இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருப்புத்தூரில் அந்த கிழித்து போட்ட ஓலையானது நகல்தான், மூல ஓலை அவருடைய பாட்டனார் எழுதி தந்த ஓலை என்னிடத்தில் இருக்கிறது. இவர் மீண்டும் அந்த ஓலைக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமலும் எனக்கும் எந்த விதமான துன்பம் நேராமலும் இவர் அமைதியாக இருப்பார். அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால் அந்த ஓலையை நான் காண்பிக்கின்றேன் என்று கூறுகின்றார். உடனே அந்த சிறந்த அந்தணர்கள் எல்லோரும், நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் அதற்கு பாதுகாப்பு தருகின்றோம், நீங்கள் தைரியமாக அந்த ஓலையை காட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முல்லைப்பண். மேலும் இந்த பெரிய புராணத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த சுப்பிரமணியன் ஐயா, அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார்,
அவர்கள் என்னிடத்தில் திருமுறை பயிலக்கூடிய மாணவர்கள். அந்த தம்பதியருக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்துருத்திப்பண் மத்தியமாவதி ராகம் ஒரு வரியை 2 தடவை அப்படியே பாடுகின்றேன். 2வது தடவையில் நீங்கள் அதை பாடி பழகிக் கொள்ளுங்கள். 204வது பாடல். இருள்மறை மிடற்றோன் கையில் ஓலை கண்டு அவையோர் ஏவ, இருள்மறை மிடற்றோன் கையில் ஓலை கண்டு அவையோர் ஏவ, அருள் பெரு கரணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி, அருள் பெரு கரணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி, சுருள் பெரு மடியை நீக்கி விரித்தனன் தொன்மை நோக்கி, சுருள் பெரு மடியை நீக்கி விரித்தனன் தொன்மை நோக்கி, தெருள் பெரு சபையோர் கேட்ப வாசகம் செப்புகின்றான், தெருள் பெரு சபையோர் கேட்ப வாசகம் செப்புகின்றான். இருள்மறை மிடற்றோன். இருள்னா விஷம். அந்த விஷத்தை மறைத்து அப்படிப்பட்ட ஒரு கண்டத்தோடு கழுத்தோடு இந்த சபைக்கு வந்த இறைவன். ஏன்னா வந்தது இறைவன் யாருக்கும் முதல்ல தெரியக்கூடாது. அதனால தன்னுடைய அடையாளங்களை எல்லாம் மறைத்து கொண்டு அந்த வயதான அந்தணர் கோலத்தில் சுவாமி வருகின்றார். அப்படி இருள்மறை மிடற்றோன், விடத்தை கண்ட தெரியாமல் கண்டத்தில் மறைத்து வைத்த ஒரு உருவத்தோடு இந்த சபைக்கு வந்த அந்த வயதான அந்தணர். கையில் ஓலை கண்டு, அந்த பெருமானினுடைய கையில் ஓலையை பார்த்து, அவையோர் ஏவ, அந்த அவையோர் அந்த சபையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நடுவர்கள் எல்லாம் அந்த ஓலையை வாங்கி பாருங்கள் என்று அதற்கு என நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியினிடத்தில் கூறுகின்றார்கள். அதான் அருள் பெரு கரணத்தானும் அப்படின்னா, அருள் பெரு அப்படின்னா சபையோர்களினுடைய அருளை பெற்ற அப்படின்னுட்டு அர்த்தம். சபையோர்களினுடைய அனுமதியை பெற்று அங்கு நியமிக்கப்பட்ட கணக்கர். கரணத்தான் அப்படின்னா கணக்கன் இல்லை கிளர்க்கு. இப்போ நம்ம இப்போ இது மாதிரி பார்த்தோம்னா கிளர்க்கு. அப்படி அந்த கரணத்தான் அவன் அருள் பெரு கரணத்தான். அந்த சபையோர்களினுடைய அருளையும் பெற்றவன் இறைவன் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஓலையை வாங்கி பார்க்கக்கூடிய ஒரு அருளை பெற்றவன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஓலை சாமி தான் தயாரிச்சிருக்கிறாரு. அதனால அந்த சுவாமியே தயாரித்த உருவாக்கிய அந்த அருள் மிகுந்த ஓலையை வாங்கி பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன். அதனாலதான் அருள் பெரு கரணத்தான். அப்ப அந்த சபையோர்கள் எல்லாம் அந்த கணக்கரிடத்தில் அந்த எழுத்தர், ரைட்டர்னு கூட வச்சுக்கிறார், அந்த எழுத்தரிடத்தில் அந்த ஓலையை வாங்கி பாருங்கள் என்று உத்தரவு கொடுக்கின்றார்கள். உடனே அந்த கரணத்தான் அந்த கணக்கராகிய எழுத்தர் ஆவணம் தொழுது வாங்கி, இதெல்லாம் அந்த காலத்துல முறை, அந்த ஆவணத்தை அந்த ஓலையை அப்படியே வாங்கி கும்பிட்டு வாங்கி கொள்கின்றார். அந்த ஆவணத்தையும் கண்ணில் ஒத்திக்கிறார். இந்த ஆவணம் தொழுது வாங்கி சும்மா அலட்சியமா அந்த அவங்கள்ட்ட இருந்து அந்த வாதி பிரதிவாதிட்டேருந்து வாங்கக்கூடாது. அதுலேயும் ஒரு பணிவு.
இருக்கணும். அதான் ஆவணம் தொழுது வாங்கி. ஏன்னா அது ரெக்கார்டு, ஒரு முக்கியமான ஒரு பதிவு. தொழுது வாங்கி சுருள் பெரு மடியை நீக்கி விரித்தன. அது நல்லா சுத்தி வச்சிருக்காங்க. அப்படி அந்த நல்ல சுற்றி வைக்க ஒரு உரை மாதிரி போட்டு, மடினா உரைன்னு அர்த்தம். மடினா உரை அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த நன்கு சுற்றி வைக்கப்பட்ட அந்த உரையை நீக்கி விரித்தனன், விரித்து அந்தால பார்க்கின்றார்கள். முதல்ல அந்த ஓலையினுடைய பழமையை அந்த கணக்கர் அதை சோதித்து பார்க்கின்றார். ஏன்னா பச்சை ஓலையா இருக்கா, இல்லை காஞ்ச ஓலையா இருக்கா, ரொம்ப காலத்துக்கு முந்தின ஒரு 100 வருடத்துக்கு முந்தி எழுதின ஓலை. அப்போ அதனுடைய பழமை சோதிச்சு பார்க்கணும். நல்ல எண்ணெயெல்லாம் தடவி அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்திருப்பாங்க. அதனால் இப்போ புத்தம் புதிய ஓலையாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? அப்போ இன்னைக்கு தான் அதை ஏதோ புதுசாக எழுதியிருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அதனுடைய தொன்மை நோக்கி அந்த ஆவணம், அந்த ஓலையினுடைய பழமைத்தன்மையை முதல்ல சோதித்து பார்க்கின்றார் அந்த கணக்கர். கரணத்தான் அப்படின்னா கணக்கர் அப்படின்னு அர்த்தம். அந்த கரணத்தான் அந்த ஓலையினுடைய பழமையை முதல்ல நோக்கினா சோதித்து பார்க்கின்றார். நல்ல பழைய ஓலை தானா, தொன்மையான ஓலை தானா, இல்லை இன்னைக்கு புத்தம் புதுசாக எழுதிட்டு வந்திருக்காங்களான்னு பார்த்து அதனுடைய பழமைத்தன்மையை உறுதிப்படுத்துகின்றார். தெருள் பெரு சபையோர் கேட்ப. தெருள் அந்த அறிவு பெற்ற சபையோர்கள் கேட்குமாறு வாசகம் செப்புகின்றான். அதில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை அவன் இப்பொழுது எல்லோர் முன்னிலையிலும் கூறுகின்றான். அந்த கணக்கன் அப்படின்னுட்டு அதுல சொல்லப்படுகிறது. இப்போ இதுல இந்த வாசகம்ங்கிற வார்த்தை ஏன் போடணும்? அருள் தெருள் பெரு சபையோர் கேட்க அந்த வரிகளை, வார்த்தைகளை, அதில் எழுதியதை செப்புகின்றான்னு சொல்லணும். வாசகம் அப்படின்னா அதில் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, குறித்த ஒரு பொருளை வாட்சியமாக உட்கொண்டு நிற்பது. உயிர்கள் இறைவனுக்கு எப்பிறப்பிலும் வீடு பேறு அடைந்த நேரத்திலும் அடிமைகளே என்ற உண்மை பொருளை வாட்சியமாக கொண்டு இருத்தலின் இதுவே வாசகம் என்ற சொல்லிற்கு உயர்ந்த உரிய பொருளாகும் என திருவாசகம் அப்படின்னு சொல்றோம். அந்த வாசகம்ங்கிற பொருளுக்கு இதுல எழுதி இருக்கக்கூடிய வார்த்தைகள் மிகச் சிறப்பான ஒரு அமைப்போடு இருக்கின்றது அப்படிங்கிறதுனால இத வாசகம் அப்படின்னுட்டு சொல்லி அதில் சொன்னாங்களாம். அப்படி அந்த அறிவு பெற்ற சபையோர்கள் கேட்குமாறு அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த வாசகத்தை இப்பொழுது அந்த கரணத்தான் எல்லோர் முன்னிலையிலும் செப்புகின்றான். அதை வாசித்து படித்து காண்பிக்கின்றான். அருமறை நாவல்லாதி சைவன் ஆரூரன் செய்கை. அருமறை நாவல் ஆதி சைவன் ஆரூரன் செய்கை. பெருமுனி வெண்ணை நல்லோர் பித்தனுக்கு யானும் என்பால். பெருமுனி வெண்ணை நல்லோர் பித்தனுக்கு யானும் என்பால். வருமுறை மரபுளோரும் வழி தொண்டு செய்தற்கு ஓலை. வருமுறை மரபுளோரும் வழி தொண்டு செய்தற்கு ஓலை. இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கிவை என் எழுத்து. இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து. அருமறை நாவல் ஆதிசைவன். அதாவது அருமையான
உயர்ந்த அந்தணர்கள் எல்லாம் வாழக்கூடிய திருநாவலூர் அப்படின்னு சொல்லி அதில் போடப்படும். அப்போ அருமறை நாவல்னா உயர்ந்த மறையோர்கள் வாழும் அந்த திருநாவலூர். அந்த திருநாவலூரில் ஆதிசைவராக இருக்கக்கூடிய சிவாச்சாரியாராக இருக்கக்கூடிய அந்த நாவலூர் பெருமானை தொட்டு பூஜை செய்யக்கூடிய அந்த மரபில் வந்த ஆரூரன். ஆரூரன்னா இவங்க தாத்தா பேர். அந்த தாத்தா பேரைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நம்பி ஆரூரன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்பிங்கிறது பட்ட பேர். அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஆரூரன்கிறது அவங்க தாத்தா, இந்த அப்பாவுக்கு அப்பா. ஆரூரன் செய்கை, செய்கைனா எழுதிய செய்தி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த ஆதிசைவராக இருக்கக்கூடிய ஆரூரன் எழுதிய செய்தி என்னவென்றால், பெருமுனி வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு, மிகப்பெரிய முனி புங்கவராக இருக்கக்கூடிய அந்த திருவெண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு, பித்தனுக்கு அப்படின்னுட்டு. பித்தன் அப்படின்னா இந்த இடத்துல பேரன்பு உடையவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்போ அந்த திருவெண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த பேரன்பு உடைய அந்த சிவபெருமானுக்கு யானும் நானும் என்பால் வருமுறை மரபுளோரும், எனக்கு பின்னால் என்னுடைய வம்சாவழியினராக வரக்கூடிய அந்த மரபில் இருக்கக்கூடிய அந்த ஆதிசைவ குலத்தில் இருக்கக்கூடியவர்களும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை, அடிமை தொண்டு செய்வதற்கு வழி வழியாய் தொண்டு செய்து வரக்கூடிய அந்த அடிமை தொண்டு செய்வதற்கு இதுவே ஓலை. நான் எழுதியதே இந்த ஓலை. இருமையால் எழுதி நேர்ந்தேன். அப்படின்னா இருமையால்னா மனமும் செய்கையும் ஒத்து நான் இதை எழுதினேன் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். உள்ளும் புறமும் ஒருமித்து இதை நான் எழுதினேன். இன்னும் சொல்ல போனா மனப்பூர்வமாய் அப்படின்னு அர்த்தம். இருமையால் அப்படின்னா மனப்பூர்வமாய் நான் எழுதி இதை நேர்ந்தேன்னா தந்தேன் அப்படின்னு இந்த சபை உங்களிடத்தில் தந்தேன் அப்படின்னு சொல்றார். இதற்கு இவை என் எழுத்து. மேலே எழுதியதற்கு நான் கீழே என்னுடைய கைகளாலே இதை எழுதி அதற்கு நான் கையெழுத்தும் இட்டிருக்கின்றேன் அப்படின்ட்டு. என் எழுத்து அப்படின்னா கையெழுத்துன்னு அர்த்தம். இப்படி எழுதி நான் கையெழுத்தும் நல்ல சுய உணர்வோடு நான் இந்த கையெழுத்தும் போட்டிருக்கிறேன். என் கையினால எழுதியிருக்கிறேன், என் கையினாலேயே கையெழுத்து போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஓலையை வாசிச்சு காண்பிக்கின்றார் அந்த கரணத்தான். விடத்தை கண்டத்தில் மறைத்து கொண்டு சாதாரண கண்டத்தை உடையவராக வயதான அந்தணர் கோலத்தில் வந்த அந்த சிவபெருமான் கையில் அந்த மூல ஓலையை வைத்திருக்கின்றார். அதை கண்ட அந்த சபையில் இருக்கக்கூடிய நடுவர்கள் அங்கு இது போன்ற அந்த ஆவணங்களை படிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த கரணத்தான், அந்த கணக்கனிடத்தில் அவர்கள் உத்தரவு கொடுக்கின்றார்கள், அந்த ஓலையை வாங்குங்கள் என்று. அந்த கரணத்தான், அந்த கணக்கனும் அந்த அருள் மிகுந்த அந்த ஓலையை, அந்த ஆவணத்தை தொழுது வாங்குகின்றான். அந்த சபையோர்களினுடைய அருளை பெற்றவனாக இருக்கக்கூடிய அந்த கணக்கன் அந்த சிவபெருமானினுடைய கையில் இருக்கக்கூடிய ஆவணத்தை தொழுது வாங்குகின்றான். ஏனென்றால் அது அறிந்தோ அறியாமலோ அவனிடத்தில் உள்ள அந்த பணிவு, இப்படித்தான் வாங்க வேண்டும் என்று அவர்கள் அந்த விதிகளை எல்லாம் விதித்திருக்கின்றார்கள். ஆகையினால் அந்த கணக்கன் மிகவும் பயபக்தியோடு அந்த ஆவணத்தை அவர்களிடத்திலிருந்து தொழுது வாங்கி கொண்டு அந்த ஓலையை சுற்றி ஒரு உரை பத்திரமாக இருப்பதற்காக ஒரு உரை இடப்பட்டிருக்கின்றது. அந்த உரை, மடி என்றால் உரை, அந்த உரையை மெதுவாக நீக்கி விலக்கி அந்த ஓலையை விரிக்கின்றான். முதலில் அந்த ஓலையினுடைய தொன்மைத்தன்மை, ஏனென்றால்
சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பாட்டனார் எழுதியது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 வருடத்திற்கு முந்திய ஓலை. ஆகையினால் அந்த ஓலை பழமையான ஓலைதானா என்று அதனுடைய தொன்மையை முதலில் அந்த கணக்கன், அந்த கரணத்தான் அதை சோதித்து பார்க்கின்றான். அதன் பிறகு அது சரியாக இருக்கின்றது என்று தெரிந்தவுடன் அந்த அறிவு பெற்ற சபையோர்கள் முன்னிலையில் அவர்கள் அனைவருக்கும் கேட்குமாறு அதில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை இப்பொழுது எல்லோர் முன்னிலையிலும் அவன் படித்து காண்பிக்கின்றான் அந்த கணக்கன். அருமையான வேதங்களை சொல்லக்கூடிய அந்தணர்கள் வாழ்கின்ற திருநாவலூரில் அந்த சிவன் கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஆதிசைவ மரபில் வந்த அந்த ஆரூரன், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தாத்தா, அந்த ஆரூரன் எழுதிய செய்தி என்ன என்றால், மிகப்பெரிய முனிபுங்கவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வெண்ணெய் நல்லூரில் இருக்கக்கூடியவர். அந்த வெண்ணெய் நல்லூரில் இருக்கக்கூடிய பித்தனாகிய அடியார்களிடத்தில் பேரன்பு கொண்ட அந்த பித்தனுக்கு அந்த சிவபெருமானுக்கு யானும் நானும் என்னிடத்தில் இனி வரக்கூடிய வம்சாவளியினரும், என்னுடைய வம்சாவளியில் வரக்கூடிய வாழையடி வாழையாக வரக்கூடிய மரபில் உள்ளவர்களும் அவருக்கு வாழையடி வாழையாக அடிமை தொண்டு செய்வதற்கு இதுவே ஓலையாக நான் எழுதி தந்திருக்கின்றேன். இந்த ஓலையை என்னுடைய மனமும் செய்கையும் ஒத்து உள்ளும் புறமும் ஒருமித்து மனப்பூர்வமாக நான் எழுதி தந்திருக்கின்றேன். இதற்கு கீழே என்னுடைய கையெழுத்தையும் நான் கையெழுத்தும் இட்டிருக்கின்றேன் என்று அந்த வாசகத்தை எல்லோர் முன்னிலையிலும் அந்த கணக்கன் படித்து காண்பிக்கின்றான். வாசகம் கேட்ட பின்னர் மற்று மேல் எழுத்திட்டார்கள். வாசகம் கேட்ட பின்னர் மற்று மேல் எழுத்திட்டார்கள். ஆசிலா எழுத்தை நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர். ஆசிலா எழுத்தை நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர். மாசிலா மறையோர் ஐயா மற்று உங்கள் பேரனார்தம். மாசிலா மறையோர் ஐயா மற்று உங்கள் பேரனார்தம். தேசுடை எழுத்தே ஆகில் தெளிய பார்த்து அறிமின் என்றார். தேசுடை எழுத்தே ஆகில் தெளிய பார்த்து அறிமின் என்றார். வாசகம் கேட்ட பின்னர், அந்த ஓலையில் எழுதிய அந்த வாசகத்தை கேட்டதற்கு பிறகு மற்ற மேல் எழுத்திட்டார்கள் அப்படின்னா அதற்கு வலு கூட்டுமாறு மேலும் சாட்சி கையெழுத்து இட்டவர்கள். மேலெழுத்துன்னா சாட்சி கையெழுத்து அப்படின்னு அர்த்தம். மேலெழுத்து இட்டார்கள். அந்த ஓலைக்கு இன்னும் வலு சேர்ப்பதற்காக அந்த சாட்சி கையெழுத்து இட்டவர்களினுடைய ஆசிலா எழுத்தை நோக்கி குற்றமில்லாத அந்த எழுத்தையும் அவர்கள் சோதித்து பார்க்கின்றார்கள். ஏன்னா சாட்சி கையெழுத்து வெவ்வேறு எழுத்தா இருக்கணும். இதுவரைக்கும் முதல்ல கையெழுத்து போட்டது வரைக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தாத்தா ஆரூரன். அதுக்கப்புறம் கீழே சாட்சி கையெழுத்து அந்த போட்டிருக்க உங்க எழுத்து வெவ்வேறா இருக்கணும். அதெல்லாம் ஆய்வு செய்கின்றார்கள். ஆசிலா எழுத்தை நோக்கி சாட்சி கையெழுத்து இட்டவர்களினுடைய அந்த குற்றமில்லாத எழுத்தையும் அவர்கள் சோதித்து பார்க்கின்றார்கள். இதுவும் வித்தியாசமா இருக்கா அப்படின்னுட்டு. அவை ஒக்கும் என்ற பின்னர் அந்த சாட்சி கையெழுத்தெல்லாம் சரியாத்தான் இருக்கு, வெவ்வேறு எழுத்துக்களாக இருக்கு அப்படின்னுட்டு அவை ஒக்கும் அப்படின்னா அவை சரியாக இருக்கின்றது என்று அந்த கணக்கன் உறுதிபட கூறியதற்கு பின்னர் அதற்கு பிறகு மாசிலா மறையோர் அந்த குற்றமில்லாத நடுவர்களாகிய அந்த அந்தணர்கள் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கூறுகின்றார்கள். ஐயா அப்படின்ட்டு மரியாதையா கூப்பிடுறாங்க. ஐயா மற்ற உங்கள் இதெல்லாம் அந்த காலத்து முறைமைகள். யார் வந்தாலும் நல்ல மரியாதை கொடுத்து நாம அவர்கள்ட்ட பேசணும்.
அப்படிங்கிறது. ஐயா, மற்ற உங்கள் பேரனார்த்தம், ஐயா உங்களுடைய தாத்தா, பேரனார்னா தாத்தா, பாட்டனார், உங்களுடைய பாட்டனாரினுடைய அந்த தேசு உடை எழுத்தே, உண்மைத்தன்மை விளங்கக்கூடிய அந்த எழுத்தே ஆகில், இது அந்த எழுத்துத்தான் என்றால் நீங்கள் அதை தெளிய பார்த்து அறிமின் என்றார். நீங்க அதை தெளிவாக பார்த்து நீங்கள் அதை நன்கு தெரிந்து கொண்டு அதை பற்றி எங்களுக்கு தெரிவிப்பீர்களாக அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஐயா நீங்க சோதிச்சு பார்த்துக்கிடுங்க, எங்க தாத்தா எழுத்துதானா அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா, அதனால அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்து கொண்டே வருகின்றார்கள். அந்தனர் கூற இன்னும் ஆழ்வோலை இவனே காண்பான், அந்தனர் கூற இன்னும் ஆழ்வோலை இவனே காண்பான், தந்தைதன் தந்தைதான் வேறு எழுதுகை சாத்துண்டாகில், தந்தைதன் தந்தைதான் வேறு எழுதுகை சாத்துண்டாகில், இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி, இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி, வந்தது மொழிமின் என்றான் வலிய ஆட்கொள்ளும் வள்ளல், வந்தது மொழிமின் என்றான் வலிய ஆட்கொள்ளும் வள்ளல். அந்தணர் கூற, அந்த நடுவர்கள் எல்லாம் இவ்வாறு கூறியவுடன் உடனே அந்த நடுவர்கள் எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட நீங்க இதை சரிபார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னவுடன் உடனே சுவாமி முந்திக்கிடுதார். வயதான அந்தனர் கோலத்தில் வந்த இறைவன் அதை தடுக்கின்றார். என்ன சொல்றாரு, இன்னும் ஆழ்வோலை இவனே காண்பான், இந்த அடிமை ஓலையை பார்ப்பதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கின்றது அப்படிங்கிறார். என்ன, இவனுக்கு ஏதாவது தகுதி உண்டா? இவன் எனது அடிமைன்னு சொல்லிட்டேன், அடிமை எப்படி இந்த அடிமை ஓலையை பார்க்க முடியும்? காலத்துல அப்படிலாம் நடந்திருக்கு. இந்த அப்போ இன்னும் ஆழ்வோலை இவனே காண்பான். என்ன, அதாவது ஏற்கனவே இந்த போன பாடல்கள்ல இவர் என்ன சொன்னார், எல்லார் முன்னிலையிலையும் எனக்கு ஒரு சரியான தெளிவு கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏதோ ஒரு மாயை போல நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னுட்டு சொன்னார். இப்படி தெளிவில்லாத மாயை வசப்பட்டு இருக்கக்கூடிய இவனிடத்தில் இந்த அடிமை ஓலையை எப்படி நாம் காண்பிக்க முடியும்? மேலும் இவன் அடிமை, எனக்கு அடிமை, அந்த அடிமை எப்படி இந்த ஓலையை பார்க்கக்கூடிய தகுதி அவருக்கு எப்படி வரும் என்று அந்த வயதான அந்தனர் கேட்கின்றார். தந்தைதான் வேறு எழுதுகை சாத்துண்டாகில், இவருடைய தந்தையினுடைய தந்தை, இவருடைய பாட்டனார் வேற ஏதாவது எழுதி உங்கள்கிட்ட இருக்கும்ல ஆவணமாக, அந்த ஆவணத்தை, அந்த எழுதிய கைச்சாத்து அப்படின்னா அந்த கையெழுத்து பிரதி ஏதாவது இருந்தால், உண்டாகில் இருந்தால், இந்த ஆவணத்தினோடும் நான் இந்த ஓலையில் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஆவணத்தோடு அந்த எழுத்தை நீர் ஒப்பு நோக்கி, நீங்கள் முதலில் அதை ஒப்பு நோக்கி பாருங்கள். நீர் ஒப்பு நோக்கி வந்தது மொழிமின், உங்க வாயிலிருந்து எது வர இருக்கின்றதோ அதை கூறுங்கள். என்ன, அதுல பாத்தீங்கன்னா வருவது மொழிமின்னு எதிர்காலத்துல சொல்லணும். ஆனா வந்தது மொழிமின்னு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, வந்ததுன்னா இறந்த காலம்,
நான் எதை தீர்மானிக்கிறேனோ அதுதான் உங்க வாயிலிருந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். வந்தது மொழிமின்னா என்ன அர்த்தம்? நான் எதை உங்கள் வாயிலிருந்து வரவழைக்கின்றேனோ அதுதான் வரப்போகின்றது அப்படின்னுட்டு ஏற்கனவே இதுதான் பதில் வரணும்னு நான் நிச்சயம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதான் வந்தது இறந்த காலத்துல. என்ன நான் தான் இதையே நடத்திட்டு இருக்கிறேன், உங்களையும் நான் தான் அசைத்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்ட்டு அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது மாதிரி நீங்க இப்படித்தான் பதில் சொல்லணும்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். அதனாலதான் வந்தது மொழிமின். எது வர இருக்கின்றதோ அதை நீங்கள் கூறுங்கள் என்றான். வலிய ஆட்கொள்ளும் வள்ளல் என்று கூறினான். வலிமையாக வந்து இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்வதற்காகவே வலிய வந்த அந்த வள்ளலாகிய பெருமான் இப்படி சபையோரை பார்த்து கூறுகின்றார். அதாவது வந்தது அப்படின்னா உங்கள் மனத்தில் தோன்றி வாக்கில் வந்தபடி, அதாவது உங்களுள் நான் இருந்து, சிவபெருமானாகிய நான் இருந்து பிரேரித்து வாக்கில் வரச் செய்ய வந்தது எதுவோ அதுதான் அதனை அப்படின்ட்டு. அதனாலதான் வந்தது அப்படின்ட்டு இறந்த காலத்துல இப்படித்தான் வரப்போகுது அப்படின்ட்டு இறந்த காலத்துல சொல்றாரு. அது நான் சொல்றதுதான் நீங்க பேச போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்து நான் தான் இயக்க போகின்றேன். எனதுரை தனதுரையாக அப்படின்னு சம்பந்த பெருமான் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி உங்க வாயிலிருந்து இதான் வரணும்னு நான் தீர்மானிச்சுட்டேன்னு அர்த்தம். அந்த இது வலிய ஆட்கொள்ளும் வள்ளல். சுவாமி வந்து தன்னை வணங்கக்கூடியவர்களினுடைய துயரத்தை தீர்ப்பதையே தொழிலாக கொண்டவர். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்பொழுது வலிய ஆட்கொள்ள வந்திருக்கின்றார். அதை முதல் பதிகத்திலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கூறுகின்றார்கள். மழுவாழ்வலன் ஏந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்காழாயினி அல்லேன் எனலாமே தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே. அந்த உன்னை வணங்கக்கூடியவர்களினுடைய துயரை தீர்த்தல் தான் உனது தொழிலாக இருக்கின்றது. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் இப்பொழுது வலிய ஆட்கொள்வதற்காக அந்த வள்ளல் இவ்வாறெல்லாம் செய்கின்றார். அந்த மூல ஓலையில் எழுதிய அந்த வாசகங்களை எல்லாம் சபையோர் முன்பு அந்த கணக்கர் படித்து காண்பிக்கின்றார். அந்த அதை கேட்டதற்கு பிறகு அதில் மேற்கொண்டு சாட்சி கையெழுத்து இட்டவர்களினுடைய அந்த குற்றமில்லாத எழுத்தையும் அந்த கணக்கர் சோதித்து பார்க்கின்றார். அந்த ஆரூரன் குருக்கள் கையெழுத்திட்டது வரைக்கும் ஒரே எழுத்தாக இருக்கின்றதா, அதன் பிறகு அந்த சாட்சிகள் கையெழுத்து வேறு எழுத்தாக இருக்கின்றதெல்லாம், இதையெல்லாம் அந்த கணக்கர் கரணத்தான் அதை ஆய்வு செய்து பார்க்கின்றார். அவைகளெல்லாம் சரியாக இருக்கின்றது என்று சபையோர்களிடத்தில் எடுத்து கூறுகின்றார். அதற்கு பிறகு அந்த குற்றமில்லாத அந்தணர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கூறுகின்றார்கள். ஐயா, உங்களுடைய பேரனாராகிய உங்களுடைய பாட்டனாரினுடைய அந்த உண்மையை விளங்க செய்யக்கூடிய அந்த எழுத்தே இது ஆகில், நீங்கள் அதை தெளிவு அடைவதற்காக அந்த எழுத்தை பார்த்து இதுதான் எங்களுடைய தாத்தாவினுடைய எழுத்து என்று உறுதி செய்து அறிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கும் தெரிவிப்பீர்களாக என்று அந்த சபையோர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கூறிய விதத்தில் கூறுகின்றார்கள். இவ்வாறு அந்த அந்தணர்கள் கூறியவுடன் அந்த வயதான அந்தணர் கோலத்தில் வந்த சிவபெருமான் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர் இப்பொழுது பதில் கூறுகின்றார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவில்லாத ஒரு நிலையிலும் மாயை வசப்பட்டும் இருக்கக்கூடியவராக இவர், மேலும் இவர் எனக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர். அந்த அடிமைக்கு இந்த ஓலையை எப்படி காண்பதற்கு ஒரு தகுதி உண்டு? ஆகையினால் அடிமைகளுக்கு இந்த ஓலையை காண்பதற்கு தகுதி கிடையாது என்று கூறிக்கொண்டு, இவருடைய தந்தையினுடைய தந்தை, இவருடைய பாட்டனார் அங்கு அந்த ஆவண அறையில்
ஏதாவது எழுதி வைத்து அந்த பிரதிகளை எடுத்து அந்த கைச்சாத்தை எடுத்து அது இருந்தால் அந்த கைச்சாத்தை எடுத்து வந்து இந்த ஓலையோடு அதையும் ஒப்பிட்டு பார்த்து அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து என்ன அது சரியாக இருக்கின்றதா என்று உங்கள் மனத்தில் தோன்றியதை நீங்கள் கூறுவீர்களாக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வலிய ஆட்கொள்ள வந்த வள்ளலாகிய அந்த சிவபெருமான் இவ்வாறு கூறுகின்றார். அந்த காலத்துல இப்பந்தான் வந்து கையெழுத்து இந்த பெருவிரல் ரேக இதெல்லாம் வந்து வந்திருக்கு. அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் எழுத சொல்லி அதை வந்து அந்த ஆவண அறையில பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அந்த எழுத்துக்களை சோதித்து பார்ப்பதற்காக ஒவ்வொருவரையும் அவர்கள் கைப்பட சில பக்கம் எழுத சொல்லி அதை வந்து அந்த ஆவண அறையில அவங்க பேரை போட்டு பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அந்த இது அதையும் இதையும் வச்சு ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சபையோர்களுக்கு அந்த வயதான அந்தணர் கூறுகின்றார். அடுத்த பாடல். திரண்ட மாமரையோர்தாமும் திருநாவலூர் கோமுன் திருநாவலூரர் கோமுன் திரண்ட மாமரையோர்தாமும் திருநாவலூரர் கோமுன் மருண்டது தெளிய மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை மருண்டது தெளிய மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை அரண்டரு காப்பில் வேறொன்று அழைத்துடன் ஒப்பு நோக்கி அரண்டரு காப்பில் வேறொன்று அழைத்துடன் ஒப்பு நோக்கி இரண்டும் ஒத்து இருந்தது என்னே இனி செயல் இல்லை என்றார். இரண்டும் ஒத்து இருந்தது என்னே இனி செயல் இல்லை என்றார். திரண்ட மாமறையோர் தாமும் அங்கு கூடியிருந்த திரண்டன கூடியிருந்த அந்த உயர்ந்த அந்தணர்கள் எல்லோரும் திருநாவலூர் கோமுன் அந்த திருநாவலூரர் கோமுன் அந்த திருநாவலூருக்கு அரசனாக இருக்கக்கூடிய அவர் முன்னிலையில் அவர் முன்னா இது மாயையாக இருக்கிறது, எனக்கு தெளிய முடியாததாக இருக்கின்றது என்று முதலில் சொன்ன அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருநாவலூரர் கோ அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு அர்த்தம். அந்த முன் அப்படின்னா முதலில் சொன்ன அப்படின்னு அர்த்தம். முன்னுன்னா முதலில் சொன்ன. என்ன சொன்னாரு? எனக்கு இது என்னவோ ஒரு மாயையாக தெரிகிறது, என்னால் தெளிய முடியாததாக இருக்கின்றதுன்னு ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால அவர் முதலில் சொன்ன மருண்டது தெளிய அவர் அந்த மற்றவை தெளிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏற்பட்ட அந்த மாயை தெளிவில்லாத தன்மையானது தெளிவு அடைவதற்காக மறையவன் எழுத்தால் ஓலை அந்த அந்தணர் அவரே எழுதிய ஓலை. மறையவன் எழுத்தால் ஓலைன்னா அந்த ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பாட்டனார்
அவரே கைப்பட எழுதிய அந்த வேறு ஓலைகள் அதை அந்த ஆவண காப்பகத்துல சேர்த்து வச்சிருக்காங்க. அரண் தரு காப்பில், அரண் அப்படின்னா 3 சுழியின்னு காவல்னு அர்த்தம். என்ன அந்த காப் அந்த ஆவண காப்பகத்துல இந்த சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை யாராலும் மாற்ற முடியாது, அயலாரால் மாற்ற முடியாத அந்த காவலை உடையது அந்த ஆவண காப்பகம். என்ன அதுல ஒவ்வொருத்தருடைய எழுத்துக்களையும் ஏதாவது கொஞ்சம் எழுத சொல்லி அதை பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த எழுத்து ஒப்பிட்டு பார்ப்பதற்காக. என்ன அப்படி அந்த அரண் தரு காப்பில், அயலாரால் மாற்ற முடியாத காவலை, மிகுந்த காவலை உடைய அந்த ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒன்று. என்ன அதாவது அந்த பாட்டனார் ஆரூரன் எழுதிய வேறு ஒரு அந்த ஓலைகளை அழைத்துன்னா வரவழைத்துன்னு அர்த்தம், அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஆவண காப்பகத்தில இருந்து அந்த அவங்க தாத்தா எழுதின ஓலையை எடுத்துட்டு வராங்க. அந்த அழைத்து உடன் ஒப்பு நோக்கி, உடனே அதை இந்த எழுத்தும் அந்த எழுத்தும் ஒன்று போல இருக்கின்றதா என்று ஒப்பு நோக்கி அவர்கள் பார்க்கின்றார்கள். என்ன இரண்டும் ஒத்து இருந்தது என்ன, ரெண்டும் ரொம்ப பெர்ஃபெக்டா ஒத்து போகுது, ரொம்ப சரியாக ஒத்து இருக்கின்றது அப்படின்னுட்டு சொல்றாங்க. இனி செயல் இல்லை என்றார். இனி வேறு ஒன்றும் செய்வதற்கு நாம் இல்லை, அந்த ஓலையில் எழுதியபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லோரும் வருகின்றார்கள். என்ன அப்படின்ட்டு அடுத்த பாட்டு நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரரு தோற்றே. நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரரு தோற்றே. பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பில் மிக்க. பான்மையில் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பில் மிக்க. மேன்மையோர் விளம்ப நம்பி விதிமுறை இதுவே ஆகில். மேன்மையோர் விளம்ப நம்பி விதிமுறை இதுவே ஆகில். யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று நின்றார். யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று நின்றார். நான்மறை முனிவனார்க்கு, அந்த 4 வேதங்களை சொல்லக்கூடிய முனிவராக வந்த அந்த வயதான அந்தணரிடத்தில் நம்பியாரூரர் தோற்றேர். அந்த நம்பியாரூராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே, நீங்கள் அவரிடத்தில் இந்த வழக்கில் தோற்றுவிட்டீர்கள். என்ன பான்மையின் ஏவல் செய்தல் கடன். என்ன பான்மை அப்படின்னா அவர் ஏவல் கொள்ளும் தன்மைப்படி, அவர் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வேலைகளை கொடுக்கின்றார்களோ அதை நீங்கள் செய்வதுதான் உங்களுடைய கடமை. ஏனென்றால் அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க, என்ன கடன் என்று. பண்பில் மிக்க மேன்மையோர், அந்த பண்பு மிகுந்த அந்த நடுவர்கள், அந்த அந்தணர்கள். மேன்மையோர்னா அந்த நடுவர்கள், அந்தணர்கள். விளம்ப, அவர்கள் இவ்வாறு கூறி அந்த தீர்ப்பை கொடுக்கின்றார்கள். என்ன உடனே நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள், விதிமுறை இதுவே ஆகில், இதுதான் விதிக்கப்பட்ட முறைமை என்பது இதுதான் நிச்சயமாக இருக்கும் பொழுது நான் இதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொல்லுவது பொருத்தமாகுமா அப்படின்னு கேட்கின்றார். என்ன நான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ அப்படின்னா உடன்பட மாட்டேன் என்று சொல்வது பொருந்துமா? என்ன அப்படின்னா உடன்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது அதற்கு பொருள். நான் இதற்கு இசைந்துதான் ஆக வேண்டும் என்ன அப்படின்னுட்டு
2 எதிர்மறையை கொடுத்து உடன்பாடாக ஆக்குறார். ஏன்னா முதல்ல எதிர்மறையா உடன்பட மாட்டேன்னாரு. நான் உனக்கு அடிமை கிடையாது அப்படின்னாரு. இப்போ அடிமை அப்படிங்கிறதுனால 2 எதிர்மறையை கொடுத்து உடன்பாடாக காண்பிக்கின்றார். என்ன? யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று நின்றார். நான் இதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொன்னால் அது பொருத்தமாகுமா? ஆகையினால் அந்த அடிமை ஓலைக்கு கட்டுப்பட்டு அந்த வயதான அந்தணருக்கு அடிமை தொழில் செய்வதற்கு உடன்பட்டு அமைதியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனக்கு வந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதை அங்கே அமைதியாக நிற்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுல பண்பில் மிக்க மேன்மையோர் அப்படின்னு அந்த வெண்ணெய் நல்லூரில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு ஒரு வலு சேர்க்கின்றார், ஒரு பெருமையை கொடுக்கின்றார். ஏற்கனவே அந்த திருவெண்ணைநல்லூர் அந்தணர்களுக்கு ரொம்ப பெருமையாக அவர்களை எடுத்து கூறிக்கொண்டே வருகின்றார்கள். அதே மாதிரி இங்கேயும் பண்பில் மிக்க மேன்மையோர் அப்படின்னு கூறுகின்றார்கள். எப்படிப்பட்ட பண்பு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஜாதி அபிமானம் வரக்கூடாது. முதல்ல அந்த நடுவர்களும் அந்தணர்களாக இருக்கின்றார்கள். ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாதல்ங்கிறது உலக வழக்கிலே இல்லை. ஆனா இந்த வழக்கு வந்திருக்கு. அப்போ இதற்கு நாம தீர்ப்பு நம்ம ஜாதிக்கு ஏற்றாற் போல அந்த வழக்கை திசை திருப்பி, இல்லை ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாம தீர்ப்பை கொடுத்தோம்னா அதுவும் தவறு. அப்போ இவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட்டார்கள்னு ஆயிரும். அப்படி அவர்கள் செயல்படவில்லை. அது உலகத்தில் இல்லாத வழக்காக இருந்தாலும் இந்த அடிமை ஓலையை பார்த்து ஏற்றுக்கொண்டு ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாதல் உண்டு அப்படிங்கிறத முதல்ல நிரூபிச்சிட்டாங்க. அதனால் அவர்கள் பண்பில் மிக்க அந்தணர்கள். வேதியர் அடிமை கூடாது என்று தம் குலத்தை நோக்கி நன்மை செய்யாது நீதி வழங்கிய அந்தணர்கள். அதனால் பண்பின் மிக்க அந்தணர்கள். அதாவது தம்முடைய குலத்தை நீக்கி தாம் வேறாக நின்று, தன்னுடைய குலத்தின் மீது அபிமானம் இல்லாமல் தான் அந்த குலத்திலிருந்து வேறாக நின்றுனா ஒரு நல்ல நடுவராக நின்று நீதி வழங்கியதனால் அவர்கள் பண்பின் மிக்க மேன்மையோ அப்படின்னுட்டு இதுல ஒரு அடைமொழியை கொடுக்கின்றார்கள். ரெண்டாவது, அந்த மெஜாரிட்டி ஏன்னா 3 இதை இவங்க கேட்குறாங்க. ஆட்சியில், ஆவணத்தில், கண்ணால் கண்ட சாட்சி அப்படின்னு 3 கேட்குறாங்க. இப்ப ஆரூரட்ட சிவபெருமான்கிட்ட இருக்கக்கூடியது ஆவணம் மட்டும்தான். அப்போ ஆட்சியில் இந்த வழக்கமே இல்லை. அது ஒன்று போயிடும். கண்ணால் பார்த்த சாட்சி இல்லை, எழுதி கொடுக்கணும். ஏன்னா அந்த சாட்சிகள் பூரா ரொம்ப வயசானவங்களா இருந்திருப்பாங்க. அவங்களும் பரிபூர்ணம் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ கண்ணால் கண்ட சாட்சி கையெழுத்து போட்டவங்களும் இல்லை, கண்ணால் பார்த்தவங்களும் இல்லை. எஞ்சி இருக்கிறது இந்த ஆவணம் மட்டும்தான். அப்போ 3ல் 1 தான் இருக்கு. 3ல் 2 இருந்தால் தான் அது மேலானது அப்படின்ட்டு நாங்கள் எடுத்துக்கிடுவோன்னுட்டுலாம் அவங்க வீண் விதண்டாவாதம் பண்ணலை. மெஜாரிட்டி எங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டுலாம் விதண்டாவாதம் பண்ணல. 3ல் 1 சரியாக இருந்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு கொடுத்தார்கள். அதனால் ஏன்னா ஏற்கனவே அங்கே எல்லாரும் அந்தணர்களாக இருக்கின்றார்கள். அந்தணர்கள் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாதல் கூடாதுன்னு இந்த சட்டத்தை நம்ம அடிமையாகுவதும் ஒரு முறைமை இருக்கின்றதுன்னு கொண்டு வந்துட்டா நாளைக்கு இதே மாதிரி எல்லாரும் வந்துருவாங்களே, அன்னைக்கு அந்த சட்டம் நிறைவேற்றினீங்களா அப்படின்னுட்டு அதே மாதிரி இன்னைக்கு நிறைவேற்றுங்க
அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்களேன்னுலாம் அவங்க சிந்திக்கல. எது உண்மை, அந்த உண்மைக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னுட்டு தங்களுடைய அந்த குலத்துக்கு ஒரு இழுக்கு வந்தாலும் அதையும் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த தீர்ப்பை வழங்கியதனால் அவர்கள் பண்பின் மிக்க மேன்மையோர்கள் அப்படின்னுட்டு ஜாதி அபிமானம் இல்லாமல் அவர்கள் தீர்ப்பளித்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களை உயர்த்தி கூறுகின்றார். மேலும் 3ல் 1 மட்டும்தான் சாட்சிக்கு இருக்கின்றது அப்படிங்கிறதுனாலையும் அதையும் அவர்கள் பெரிதாக எடுத்து அந்த வயதான அந்தணருக்கு நல்ல தீர்ப்பை கொடுத்தார்கள். அங்கு கூடியிருந்த மிகப்பெரிய அந்த அந்தணர்கள் எல்லோரும் அந்த திருநாவலூரர் கோனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏற்கனவே இது என்னால் தெளிய முடியாத ஒன்றாக இருக்கிறது, இது மாயையாக இருக்கின்றது என்று கூறியதனால் அவருடைய அந்த மருண்ட தன்மை அதை தெளிய வைப்பதற்காகவும் மேலும் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பாட்டனார் அவருடைய கைகளால் எழுதி வைத்த அந்த ஓலை சுவடிகள் அதை ஆவணப்படுத்தி அந்த ஆவண காப்பகத்தில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய எழுத்தையும் அவர்கள் கைகளால் கொஞ்சம் எழுதச் சொல்லி அதை ஆவணப்படுத்தி அந்த ஆவண காப்பகத்தில் அந்த கையெழுத்தை ஒப்பிட்டு நோக்குவதற்காக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த ஓலையை அந்த நடுவர்கள் எல்லோரும் அந்த ஆவண காப்பகத்திலிருந்து எடுத்து வர உத்தரவிடுகின்றார்கள். அந்த ஆவண காப்பகம் எப்படிப்பட்டது? அயலாரால் மாற்ற முடியாத காவல் மிகுந்த அந்த காப்பகம், அரண் போல, காவல் போல இருக்கக்கூடிய அந்த காப்பில் அவர்களுடைய பாட்டனார் எழுதிய வேறு ஒரு ஓலை சுவடிகளை எடுத்து கொண்டு வந்து அந்த ஓலை சுவடிகளோடு இந்த ஓலை சுவடியை ஒப்பு நோக்கி அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றதா என்று ஒப்பு நோக்கி இரண்டும் மிகச் சரியாக ஒத்து இருக்கின்றது என்று அந்த கரணத்தான் அந்த கணக்கன் எடுத்து கூறுகின்றான். ஆகையினால் இனி வேறு ஒரு செயலும் இல்லை, தீர்ப்பு வழங்குவதுதான் செயல்பாடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வயதான அந்தணருக்கு அடிமை என்று அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். மேலும் அந்த 4 வேதங்களுக்கு உரிமையுடைய அந்த முனிவனாகிய அந்த வயதான அந்தணர் சிவபெருமான் அவர் அந்த வயதான அந்தணருக்கு நம்பியாரூராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே, நீங்கள் அவரிடத்தில் அந்த வயதான அந்தணரிடத்தில் தோற்றுவிட்டீர்கள். அவர் என்ன ஏவல் கொடுக்கின்றார்களோ அந்த வேலையை செய்வதுதான், அவர் ஏவிய வேலைகளை செய்வதுதான் உங்களுடைய கடமை. அவர் உத்தரவு தந்தால்தான் நீங்கள் திருமணம் செய்ய முடியும் என்று அந்த பண்பில் மிக்க மேன்மையோர், பண்பில் மிகவும் உயர்ந்த அந்த அந்தணர்களாகிய அந்த நடுவர்கள் இவ்வாறு தீர்ப்பு கூறுகின்றார்கள். விளம்ப இவ்வாறு தீர்ப்பு கூறியவுடன் அந்த நம்பியாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதுதான் விதிக்கப்பட்ட விதிமுறைமை என்று இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னுட்டு அமைதியாக, நான் இதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்குமா? சபையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் என்னை கேவலமாக நினைத்து விடுவார்கள். ஆகையினால் நான் இதற்கு இசையேன் என்று நான் கூறினாலும் அது பொருத்தமாக இருக்குமா? ஆகையினால் இதை நான் உடன்பட்டு ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அமைதியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே நிற்கின்றார்கள். திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி, திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி, அருமுனி நீ முன் காட்டும் ஆவணம் அதனில் எங்கள், அருமுனி நீ முன் காட்டும் ஆவணம் அதனில் எங்கள்
பெருமை சேர்ப்பதியே ஆக பேசியது உமக்கு ஊரில். பெருமை சேர்ப்பதியே ஆக பேசியது உமக்கு ஊரில். வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுகின்றார். வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுகின்றார். அந்த திருமிகு மறையோர், அந்த செல்வச் செழிப்பு மிக்க அந்த அந்தணர்கள், செல்வ நெடுமாடம் சென்று சேன்வோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வம் கடலேற்றும் செல்வம் செல்வமே. அப்படி அந்த திருமிகு மறையோர், செல்வம் மிக்க அந்த மறையோர்கள், செல்வமாகவே இருக்கக்கூடிய அந்த மறையோர்கள் நின்ற செழுமறை முனியை நோக்கி, அங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய, எங்கும் நீக்கமர நிறைந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்பொழுது ஒரு வயதான அந்தன கோலத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட செழுமறை முனியை நோக்கி, இங்க செழு அப்படின்னா செழுமை. இப்ப தீர்ப்பு தனக்கு சாதகமா வந்தாச்சு, உண்மையான தீர்ப்பு வந்ததுனால அந்த வயதான அந்தனர் முகத்துல சிரிப்பு, சந்தோஷம் வந்துச்சு. அதனால அவர் செழுமறை முனியா. ஒரு சின்ன வார்த்தையில எவ்வளவு ஒரு அர்த்தத்தை வெளி காமிக்கிறாங்க. அது வரைக்கும் வெறுமன வயதான முனிவர் அந்தனர் அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்க மட்டும் செழுமறை முனி அப்படின்னு அடைவு கொடுக்கிறார். ஏன் அந்த செழுமை அவர் முகத்தில் வந்திருந்ததாம்? தீர்ப்பு, இவன் எனக்கு அடிமைன்னு தீர்ப்பு வந்துட்டு, அதனால அவருக்கு மகிழ்ச்சி அதிகமாயிட்டு. அதனால அந்த செழுமறை முனியை நோக்கி, அந்த மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த வயதான அந்தணராகிய அந்த சிவபெருமானை நோக்கி அந்த நடுவர்கள் கூறுகின்றார்கள், என்ன? அருமுனி நீமுன் காட்டும் ஆவணம் அதனில். அருமையான முனிவரே, நீங்கள் முதலில் காட்டிய அந்த ஆவணத்தில், ஆவணம் அதனில், அந்த ஆவணத்தில் எங்கள் பெருமை சேர் பதியாக பேசியது. உங்களுடைய ஊர் எதுன்னு நாங்க கேட்டோம். என்ன அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இந்த திருவெண்ணைநல்லூர் தான் என்னுடைய ஊருன்னு சொல்லி எங்களுக்கு பதில் சொன்னீங்க. அதனால எங்கள் பெருமை சேர் பதியே, நாங்களெல்லாம் வசிக்கக்கூடிய எங்க ஊரு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த உரிமை, அந்த உரிமையோடு அந்த அந்தணர்களும் கூறுகின்றார்கள், எங்களுடைய இந்த பெருமை மிகுந்த இந்த பதி, இந்த திருத்தலம் தான், இந்த திருவெண்ணைநல்லூர் தான் என்னுடைய ஊர் என்று நீங்கள் பேசினீர்கள். உமக்கு இவ்வூரில், இந்த திருவெண்ணைநல்லூரில் வருமுறை மனையும், உங்களுக்கு என்று நீங்கள் வசிக்கக்கூடிய, முறையாக வசிக்கக்கூடிய வீட்டையும் மனையும் வீட்டையும் நீடு வாழ்க்கையும் காட்டுகின்றார். அதுல நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையையும் நீங்கள் காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீடு வாழ்க்கைனா உங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்களா, உங்க தாத்தா பாட்டி அங்க இருக்காங்களா, நீண்ட காலம் நீங்க இங்க வாழுதீங்கள, எனக்கு திருவெண்ணைநல்லூர் தான் சொந்த ஊருன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்ப அந்த நீடு வாழ்க்கை, உங்களுடைய அப்பா அம்மாவை காட்டுங்க, அதுல எல்லாமே பொருந்தி இருக்கு. உங்க வீட்டை காமிங்க, நீங்க நீண்ட காலம் அந்த வாழ்ந்த வாழ்க்கையில உங்களோடு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் காண்பீங்க அப்படின்னுட்டு அவர்கள் வேண்டுகின்றார்கள் அந்த அந்தணர்கள். ஏன் இதுல இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, அந்த வீட்டை காமிச்சாதான் இவர் இந்த ஊர்க்காரர்னு நம்பிக்கை வரும். ரெண்டாவது, இவருடைய தண்டனையும் நிறைவேறும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இப்ப என்ன ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ என்னுடைய அடிமைன்னு நிரூபிச்சிட்டாங்க. அப்ப இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடிமை தொழில் பண்ணுவதற்கு அவருடைய வீடு வேணும்ல. அவருடைய வீட்டுல இருந்துதானே, அந்த அந்தணருடைய வீட்டுல இருந்துதானே இவர் அடிமை தொழில் செய்ய முடியும். அப்போ அந்த அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு நல்ல விதமாக அது தொடர வேண்டும் என்பதற்காகவும் இதை கேட்டார்களாம்.
உங்க வீடு எது, உங்க வீட்டுல நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, உங்க அம்மா அப்பா இவங்களெல்லாம் எங்களுக்கு காண்பிக்க அப்படின்னு கேட்பது ஒரு மறைமுகமாக நாம கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றக்கூடியதற்கு ஒரு வலு சேர்க்கக்கூடியதாக இதை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அந்த வயதான அந்தணரிடத்தில். அடுத்த இது, அப்போ ஒரு வழக்கு தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை அவங்க நிறைவேற்றி தாராங்களான்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்குள்ள வீட்டு தகராறு, இது உனக்குத்தான் சொந்தம்னுட்டு தீர்ப்பு கொடுத்துருதாங்க. தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுக்காரன் வீட்டை கொடுக்காம இழுத்தடிச்சான்னா அதையும் இவர்கள் கவனிக்க வேண்டும். தங்களுடைய தீர்ப்பு சரியாக செயல்பட்டு அது நடந்து முடிந்ததாங்கிறதையும் இவர்கள் பார்க்க வேண்டும். அதனால உங்க வீடு எது அப்படின்ட்டுலாம் இவங்க சுவாமிகிட்ட கேட்கின்றார்களாம். என்ன, அதாவது இவர்களுடைய தீர்ப்பு நடைமுறைக்கு வர வேண்டுமாயின் வீடு வாழ்க்கை இவ்வூரில் எங்கே இருக்கின்றது அப்படிங்கிறதையும் இவர்கள் கேட்கின்றார்கள். பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர் என்னை, பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர் என்னை, ஒருவரும் அறியீராகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்த, ஒருவரும் அறியீராகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்த பெருமறை அவர் குழாமோ நம்பியும் பின்பு செல்ல, பெருமறையவர் குழாமும் நம்பியும் பின்பு செல்ல, திருவருள் துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார், திருவருள் துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார். பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர். பொறுவரும் அப்படின்னா ஒப்பில்லாத, ரெண்டாவது வழக்கத்தில் இல்லாத ஒரு புது வழக்கு. அந்த வழக்கை தன்னுடைய வழக்கால் வென்ற அந்த புண்ணிய முனிவராகிய அந்த வயதான அந்தனர், அந்த வயதான அந்தனர் எல்லோரையும் பார்த்து கூறுகின்றார், என்ன இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்கின்றார். என்னை ஒருவரும் அறியீராகில் போதும், என்னை ஒருத்தரும் அறியாமல் இருந்தால் என்னோட வாங்க, நான் என்னுடைய வீட்டை காண்பிக்கின்றேன், உங்க ஒருத்தருக்கும் என்னை பற்றி தெரியாதா அப்படின்னுட்டு. அப்ப இறைவன் காட்டினால்தான் நாம் காண முடியும். அதான் ஆட்டுவித்தால் ஆரொருவர்ல காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டார். நீ உன்னை காட்டி கொடுத்தால்தானே நாங்க பார்க்க முடியும், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிறது மாதிரி. நீ நான் வந்தது இறைவன்னு நீ எங்களுக்கு காட்டி கொடுத்தா தானே நாங்க பார்க்க முடியும். நீ உன்னை மறைத்து கொண்டே வந்தால் நாங்கள் எப்படி உன்னை காண முடியும் அப்படிங்கிறது மாதிரி இது. அப்போ நீங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒருவரும் என்னை அறியீராகில் நீங்கள் போதும், என்னோடு வாருங்கள், நான் என்னுடைய வீட்டை காண்பிக்கின்றேன் அப்படின்னு சுவாமி சொல்றார். என்ன, அதுல ஒருவரும் அறியீராகில் அப்படின்னு போடும்போது அதுல நிறைய யாரெல்லாம் இருக்கின்றார்கள், புத்தூரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்கின்றார்கள், திருவெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்கின்றார்கள். எல்லாரும் வழக்கு எப்படி நடக்குன்னு பார்ப்போம். கல்யாணத்துல உள்ள கூட்டம் பூரா இங்க நிக்கி. திருநாவலூரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள், அங்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாரும் நிக்காங்க. உங்க ஒருத்தருக்கும் நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் அந்த பக்குவம் வரல. பக்குவத்தை நோக்கி அவர்கள் பிரயாணித்து கொண்டு இருக்கின்றார்கள். எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி என்று உரைத்து, அதனாலதான் அங்க ஒருவரும் அப்படின்னுட்டு போடுறாங்க. ஏன்னா நிறைய ஊர்ல உள்ளவங்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால என்று உரைத்து
சூழ்ந்த பெருமறையவர் குழாமும். உடனே அவரை அந்த அந்தணர் கூட்டங்கள் எல்லாம் நாங்களும் வாரோம் உங்க வீட்டுக்கு அப்படின்னுட்டு சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த அந்தணர் கூட்டமும் நம்பியும் நம்பி வந்து அவங்களோட சொல்றாரு. இப்ப அந்த அந்தணர் கூட்டத்துல இருந்து நம்பிய தனியா பிரிச்சுட்டாரு சுவாமி. என்ன அது உலகியல்ல இருந்து தனியா பிரிக்கின்றார் நம்பியும். அதனால நம்பியும் பின்பு செல்ல சுவாமியை பின்தொடர்ந்து அந்த வயதான அந்தணரை பின்தொடர்ந்து அவர்கள் செல்கின்றார்கள். திருவருள் துறையே புக்கார். திருவருள் துறைனா வெண்ணெய்நல்லூரில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு பெயர் திருவருள் துறை. ஊர் பெயர் திருவெண்ணெய்நல்லூர். கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருள்துறை அப்படின்னுட்டு பேர். அந்த திரு அருள் துறையே புக்கார். அதனாலதான் அந்த பதியத்துல சொல்லும்போது பித்தா பிறை சூடி பெருமானே அருளாழா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள். வெண்ணெய் நல்லூரில்னு போட வேண்டியதானே. வெண்ணெய்நல்லூர் அருள்துறையுள்னுட்டு அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு திருவருள்துறைன்னு பேர். அத்தா உனக்காழாயினி அல்லேன் எனலாமே வெண்ணெய்நல்லூர் அருள்துறை. அந்த திருவருள்துறையே புக்கார். கோயிலுக்குள்ள சுவாமி இப்பொழுது செல்கின்றார். சென்றவர் அதுக்கப்புறம் அங்க மறைஞ்சிருந்தார். யாராலும் பார்க்க முடியவில்லை. கண்டிலர் ஒருவரும் இப்பந்தானே போனாரு ஆளை காணமே அப்படின்னு எல்லோரும் திகைத்து நின்றார்கள். எல்லோரும் திகைத்து போய் அவர்கள் நிற்கின்றார்கள். அந்த செல்வச் செழிப்பு மிக்க செல்வந்தர்களான அந்த மறையோர்கள் அந்த அந்தணர்கள் எல்லோரும் அங்கு மகிழ்ச்சியோடு செழுமையான முகத்தோடு மகிழ்ச்சியோடு தீர்ப்பு தனக்கு ஏற்றார் போல உண்மையான தீர்ப்பு வந்ததனால் மகிழ்ச்சி அடைந்த அந்த வயதான அந்த முனி புங்கவராக இருக்கக்கூடிய அந்த அந்தணரை நோக்கி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நடுவர்கள், அருமையான முனிபுங்கவராக இருக்கக்கூடியவரே, நீர் முன்காட்டும் ஆவணம் அதனில் நீர் முதலில் எங்களிடத்தில் காட்டிய அந்த ஆவணத்தில் எங்களுடைய பெருமை மிகுந்த நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த திருவெண்ணெய்நல்லூர் தான் உங்களுடைய ஊர் அப்படின்னு என்று நீங்கள் எடுத்து கூறினீர்கள். அந்த உமக்கு ஊராக இருக்கக்கூடிய இந்த திருவெண்ணெய்நல்லூரில் நீங்கள் பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த வீட்டையும் அங்கு நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமாக உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய பாட்டனார் இவர்களையும் எங்களுக்கு நீங்கள் காட்டுவீர்களாக என்று அந்த நடுவர்கள் அந்த வயதான அந்தணரிடத்தில் கூறுகின்றார்கள். இது எதனால் என்றால் அவர்கள் எழுதிய தீர்ப்பு நடைமுறைக்கு வர வேண்டுமாயின் இவருடைய வீடு வாழ்க்கை இவ்வூரில் எங்கே இருக்கின்றது என்று அவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலும் அவர்கள் கேட்கின்றார்கள். இவ்வாறு ஒப்பில்லாத வழக்கத்தில் இல்லாத ஒரு வழக்கை கொண்டு வந்து அந்த வழக்கில் வெற்றி அடைந்த அந்த புண்ணிய முனிவராக இருக்கக்கூடிய அந்த வயதான அந்தணராகிய சிவபெருமான் அங்கு இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களை மற்ற எல்லோரையும் பார்த்து, என்னை இந்த புத்தூரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள், இந்த நாவலூரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள், இந்த திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கக்கூடிய அந்தணர்களாகிய நீங்களும் மற்றவர்களும் ஒருவர் கூட என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அப்படி நீங்கள் என்னை பற்றி தெரியாமல் இருந்தால் என் பின் வாருங்கள் என்று அந்த வயதான அந்தணர் எல்லோரையும் பார்த்து கூறுகின்றார். உடனே அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டு அந்த மிகப்பெரிய அந்தணர் கூட்டமும் அந்த அந்தணர் கூட்டத்திலிருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த நம்பி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரை பின்தொடர்ந்து அவர்கள் செல்கின்றார்கள். இறைவன் அந்த திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவாலயத்தை அடைகின்றார். அந்த திரு அருள் துறைக்கு உள்ளே சிவாலயத்திற்குள் அவர் புகுந்து செல்கின்றார். சிறிது தூரம் சென்றபின் அவர் மறைந்து விடுகின்றார். அவரை யாராலும் காண முடியவில்லை. வந்தவர்கள் எல்லாம் திகைத்து போய் நிற்கின்றார்கள். அடுத்த பாட்டு.
எம்பிரான் கோயில் நன்ன இலங்கு நூல் மார்பர் எங்கள் எம்பிரான் கோயில் நன்ன இலங்கு நூல் மார்பர் எங்கள் நம்பர்தம் கோயில் புக்கது என் கொலோ என்று நம்பி நம்பர்தம் கோயில் புக்கது என் கொலோ என்று நம்பி தம் பெரு விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு தம் பெரு விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு உம்பரில் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் ஊற்றார் உம்பரில் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் ஊற்றார். எம்பிரான் கோயில் நன்ன எங்கள் பிரானாகிய அந்த வயதான அந்தணர் அந்த சிவன் கோயிலுக்குள் செல்கின்றார்கள். இலங்கு நூல் மார்பர் எங்கள் நம்பர்தம் கோயில் புக்கது என்கொலோ என்று நம்பி. உடனே அந்த நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைத்து பார்க்கின்றார். அந்த மார்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த பூநூலை அணிந்த மார்பை உடைய அந்த எங்களுடைய அந்த சிவபெருமானினுடைய கோயிலுக்குள் இவர் புகுந்தார். இதை இலங்கு நூல் மார்பருங்கிறதுக்கு அந்த வயதான அந்தனர்னு எடுத்துக்கிடுதாங்க, சிவபெருமான்னு எடுத்துக்கிடுதாங்க. அதை ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அப்படி மார்பில் அழகிய பூநூலை அணிந்த மார்பை உடைய எங்களுடைய நம்பர்னா சிவபெருமான், நம்பிக்கை கூறியவர். அந்த சிவபெருமானினுடைய கோயிலுக்குள் இவர் புகுந்து செல்கின்றாரே என்று வியப்போடு, கொலோ அப்படிங்கிறது ஒரு வியப்பு வார்த்தை, என் கொலோ அப்படின்னா வியப்பு வார்த்தை, வியப்போடு நம்பி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் பெரு விருப்பினோடு, சிவபெருமானிடத்தில் ஏற்கனவே போன பிறவிலேயே மிகப்பெரிய விருப்பம், அன்பு உடையவர். இப்பொழுது அது தொடர்கிறது. அந்த மிகப்பெரிய விருப்பத்தோடு தனி தொடர்ந்து, மற்றவங்கள்லாம் கொஞ்சம் பேக் அடிச்சு நிற்கிறாங்க, இவர் மட்டும் தனியாக உள்ளே கோயிலுக்குள் சுவாமியை தொடர்ந்து செல்கின்றார். தொடர்ந்து அழைத்து கொண்டே செல்கின்றார். சுவாமி எங்க இருக்கீங்க அப்படின்னுட்டு அழைத்து கொண்டே இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார். தனி அப்படின்னா இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தனியா பிரிக்கிறார் சுவாமி. அதனாலதான் இவர் தனியாக, மற்றவங்கள்லாம் திகைத்து போய் நிற்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் முன்னேறி அந்த கோயிலுக்குள் தொடர்ந்து சென்று சுவாமி எங்க இருக்கீங்கன்னு அழைத்து கொண்டே செல்கின்றார். அப்ப ஏன்னா எல்லாருக்கும் பக்குவம் வந்தா தான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பக்குவம் வந்திருக்கணும்ல. ஆகையினால் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் சுவாமி அந்த காட்சியை கொடுப்பதற்காக அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனியாக உள்ளே செல்கின்றார். அப்பொழுது ஆகாயத்தில் உம்பரின் அப்படின்னா ஞான பெருவெளியில், அந்த ஞான ஆகாயத்தில் மாதோடு உமாதேவியோடு விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் உற்றார். இடப வாகனத்தில் சுவாமி அம்பாளுமாக தோன்றி இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உண்மையை உணருமாறு சுவாமி அருள் செய்கின்றார். அதாவது வயதான கோலத்தை உடைய அந்தணனாய் வரும்போது சுவாமி திரோதான சக்தியோட வந்தார், மறைப்பு சக்தியோட வந்தார். இப்பொழுது அருள் கொடுக்க வேண்டும். மேலும் அந்த இடம் அருள் துறை, அருளக்கூடிய துறை. ஆகையினால் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்யக்கூடிய நேரம் என்பதனால் அந்த அருட்சக்தியாகிய மாதோடு இப்பொழுது சிவபெருமான் அம்பிகையோடு காட்சி கொடுத்து, அருள் சக்தியோடு காட்சி கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்தார். முதல்ல திரோதான சக்தி, இப்பொழுது அருள் சக்தியோட வருகின்றார். உம்பரின் அப்படின்னா இங்க ஞான ஆகாயம், அந்த ஞான ஆகாயம்தான் அவர் இருக்கக்கூடிய இடம். சித்தாகாசம், சித்தாகாச பெருவழி, ஞானாகாச பெருவழி, அதெல்லாம்.
முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற. முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற. பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து. துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து. நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். முன்பு நீ நமக்கு தொண்டன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து சுவாமி கூறுகின்றார், என்ன, நீ முதல்ல போன பிறவியில நீ எனக்கு தொண்டனாக இருந்தாய். எப்படிப்பட்ட தொண்டனாக இருந்தாய்? தோட்டத்தில் மலர்களை பறித்து மலர் மாலைகளாக கட்டி எனக்கு சாத்தக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தாய். என் பக்கத்தில் நின்று கொண்டு திருநீற்று சம்படத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டு இருந்தாய். மேலும் 2 கவரிகளை கையில் வைத்து கொண்டு வீசக்கூடிய ஒரு தொழிலையும் செய்து வந்தார். நாவுக்கரசு பெருமான் பதியத்துல பார்த்தீங்கன்னா, சுந்தரனை துணை கவரி வீச செய்தார் அப்படின்ட்டு இதற்கு சான்றாக சொல்றாங்க. இதெல்லாம் சுவாமிக்கு இந்த பணிவிடைகளை எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி மலர்களை பறிக்க போகும்போதுதான் அந்த 2 பெண்களையும் பார்க்கின்றார். முன்பு நீ நமக்கு தொண்டன், ஏற்கனவே நீ நமக்கு தொண்டுகளாக மலர் பறித்து மலர் மாலையை எனக்கு அணிவித்தல், திருநீற்று சம்படத்தை வைத்திருத்தல், துணைக்கவரி வீசுதல் போன்ற தொண்டுகளை எல்லாம் செய்யக்கூடிய தொண்டனாக நீ இருந்தாய். முன்னிய வேட்கை கூற. முன்னியன நினைத்தல், மனதை அங்கு வைத்தல். அங்கு மலர் பறிக்க வந்த அந்த 2 பெண்கள், கமலினி அணிந்திதை என்ற அந்த 2 பெண்களின் மீது உன்னுடைய மனதை நீ வைத்தாய். அப்படி அந்த மனதை வைத்ததனால் அங்கு வேட்கை கூற, ஒரு காதல் ஏற்பட்டது அப்படிங்கிறார். இதெல்லாம் இடப வாகனத்திலிருந்து அவருக்கு உணர்த்துகின்றார் சுவாமி, உணர்த்தல் உற்றார் அப்படின்ட்டு. அப்போ இதுவரைக்கும் அந்த ஆன்மாவினுடைய தன்மையில அவர் இருக்கின்றார். உணர்தலின் ஆன்மா, சிவஞான போத சூத்திரம். அறிவிக்க அன்றி அறியா உள்ளங்கள். இறைவன் அறிவித்தால்தான் இது அறியும். அதான் போனதுல உணர்த்தல் உற்றார், உணர்தலின் ஆன்மா. அப்ப அந்த பெண்கள் மீது உனக்கு காதல் ஏற்பட்டது. பின்பு நம் ஏவலாலே நான் உன்னை அதற்கு அந்த அவர்கள் மீது நீ மனதை வைத்ததனால் நான் உனக்கு ஒரு பிறவியை கொடுத்தேன். அந்த ஏவலாலே பிறந்தனை, என்னுடைய கட்டளையினால் நீ இப்பொழுது பிறந்து இருக்கின்றாய். இந்த மண்ணின் மீது, இந்த பூமியின் மீது துன்புறு வாழ்க்கை, மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வதார. இந்த பூமியின் மீது இந்த துன்பப்படக்கூடிய வாழ்க்கை உன்னிலிருந்து உன்னை தொடராதபடி, இந்த வாழ்க்கை உன்னை தொடராதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திருப்புத்தூர் அந்த மணமகளோடு இவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா திரும்ப பிறவி தொடரும். பிறவி தொடருவது அப்படிங்கிறதே துன்பம் தானே. அதனால இந்த திருமணம் நடந்துச்சுன்னா உனக்கு மீண்டும் பிறவி இருக்கின்றது. ஆகையினால் உனக்கு இந்த ஒரே பிறவிதான். இந்த 2 உனக்காக பிறந்திருக்கக்கூடிய அந்த 2 பெண்களோடு திருமணம் செய்து இந்த பிறவியிலேயே நீ மீண்டும் மேலே வருவதற்காக இந்த திருமணத்தை நான் தடுத்து விட்டேன். ஆகையினால் தான் துன்புறு வாழ்க்கை, மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய இந்த திருமண வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நின்னை தொடர்வர, உன்னை தொடராதபடி. இந்த கல்யாணம் உனக்கு, இந்த பெண் உனக்கு என்று உரியவள் அல்ல. ஆகையினால் அதை தொடராதபடி தொடர்ந்து வந்து, உன்னை பின்தொடர்ந்து வந்து, நன்புல மறையோர் முன்னர், புலம்னா அறிவு,
நல்ல அறிவை உடைய இந்த அந்தணர்கள் முன்னிலையில் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். சுவாமிகிட்ட ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கின்றார், என்னை நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே கேட்கின்றார். ஆகையினால் உன்னை நான் தடுத்து ஆட்கொண்டேன், இந்த கல்யாணத்தை தடுத்து உன்னை நான் என்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டேன் அப்படின்னுட்டு சுவாமி கூறுகின்றார். அந்த வயதான அந்தன கோலத்தில் இருந்த அந்த அந்தணர் இப்பொழுது திருவெண்ணைநல்லூர் கோயில் அந்த அருள்துறைக்குள் சென்று சேர்கின்றார். அந்த மார்பில் அழகான பூநூலை அணிந்த மார்பை உடைய எங்களுடைய சிவபெருமான், எங்கள் நம்பர்னா நாங்கள் பரம்பரையாக அடிமையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார். எங்கள் நம்பர்தம் கோயில், எங்களுக்கே உரிய அந்த சிவபெருமானினுடைய கோயிலுக்குள் இந்த வயதான அந்தணர் இப்பொழுது புகுந்து உள்ளே சென்றிருக்கின்றாரே, புக்கது என்கொலோ என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு அந்த நம்பியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏற்கனவே இறைவனுடைய முற்பிறவியில் மிகப்பெரிய விருப்பத்தோடு இறைவனிடத்தில் இருந்தவர் ஆகையினால் அந்த வயதான அந்தணர் மீது மிகப்பெரிய விருப்பத்தோடு மற்றவர்களெல்லாம் திகைத்து நிற்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் தனியாக அந்த இறைவனை தொடர்ந்து ஆலயத்திற்குள் சென்று, சுவாமி எங்கிருக்கின்றீர்கள் என்று அழைத்து கொண்டே, சுவாமி சுவாமி என்று அழைத்து கொண்டே உள்ளே செல்கின்றார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் தன்னுடைய அருட்சக்தியாகிய மாதோடு, அந்த உமாதேவியோடு அந்த ஞான ஆகாயத்தில் விண்ணில் இடப வாகனத்தில் தோன்றி அவருக்கு இப்பொழுது முற்பிறவிகளை எல்லாம் உணர்த்தினார் சுவாமி. உணர்தலின் ஆன்மா அறிவிக்க அன்றி அறியாத உள்ளங்கள். அப்படி இப்பொழுது அவர் அந்த முற்பிறவியை உணருமாறு உணர்த்தினார் இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் கூறுகின்றார், நீ போன பிறவியிலேயே எனக்கு தொண்டனாக என் மலர் பறித்து மலர் மாலைகளை எனக்கு சாத்துவதும், திருநீற்று சம்படத்தை வைத்து கொண்டு என் பக்கத்தில் இருப்பதும், நின்று கொண்டு இருப்பதும், 2 கவரிகளை வீசிக்கொண்டு எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த தொண்டனாக நீ இருந்தாய். அந்த நேரத்தில் நீ பூப்பறிக்க செல்லும் பொழுது உன்னுடைய மனதை அந்த 2 பெண்கள் மீது நீ வைத்தாய். ஆகையினால் அவர்கள் மீது உனக்கு காதல் ஏற்பட்டது. அதன் பிறகு நம்முடைய ஏவலால் அந்த பெண்களோடு நீ இன்பம் அனுபவித்து மீண்டும் கைலாயத்திற்கு வா என்று நான் உன்னை ஏவியதனால் நீ இந்த மண்ணின் மீது நீ இப்பொழுது இந்த பிறவியை அடைந்திருக்கின்றாய். இந்த புத்தூர் பெண் சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய பெண்ணோடு உனக்கு திருமணம் நடந்தால் அது மீண்டும் பிறவிக்கு உரிய ஒரு திருமணமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த பிறவியிலேயே நீ அந்த உனக்கு என்று விதிக்கப்பட்ட அந்த 2 பெண்களோடு இன்பத்தை அடைந்து மீண்டும் எம்முடைய கைலாயத்திற்கு நீ வர வேண்டும் என்பதனால், உனக்கு மீண்டும் பிறவி கிடையாது என்பதனால், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக, இந்த துன்பப்படக்கூடிய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவதற்காக, உன்னை மேலும் இந்த வாழ்க்கை உன்னை தொடராது இருப்பதற்காக உன்னை நான் தொடர்ந்து வந்து இவ்வாறு உன்னை ஆட்கொண்டேன். இந்த நல்ல அறிவு மிக்க அந்தணர்கள் முன்னிலையில் நாம் இந்த திருமணம் உம்மை தொடராதபடி உம்மை தடுத்து ஆண்டு கொண்டேன் என்று இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கூறுகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.